வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனால் அவர் சொல்கிற தகவல் முற்றிலும் முற்றிலும் பொய். இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி. வணக்கம், என் பேர் பாரதிதாசன். நான் மலேசியாவில் தேசிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் படிக்கிறேன். எனக்கு செகண்ட் இயருக்கு உண்டான ரிசர்ச்சுக்கு உண்டான எந்த ஹெல்ப்பும் வரலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அது சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி சமூக நீதி அண்ணன் வன்னியரசு இல்லை அப்படி இல்லை, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தாரு. நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் 2025. அதில் நீங்கள் டியூரேஷன் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா நான் 2025 தான் இங்கே வந்தேன், மலேசியா வந்தேன். 2025 விஷயத்தை இவர் எடுத்து வச்சுட்டு நான் போன வருஷம் பண்ணதெல்லாம் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. ஒன்று. இன்னொன்று, அவங்க டியூஷன் ஃபீஸும் லிவிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்க, உண்மைதான். 12 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறது ரிசர்ச்சுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பணம் கேட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். அதுக்கு இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் டுடே வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஐ ரீட் சம் இந்த டேட்டாவை நான் உங்ககிட்ட ரீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ப்ரொஃபஸர் செகண்ட் இயருக்கு எவ்வளோ ரிசர்ச் வேணும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு 2026 மார்ச் 24 மெயில் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 21 பில்லை நான் சப்மிட் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் ரிசர்ச் ஃபீஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 24 ரெஸ்பான்ஸ் வரல, நான் ஃபாலோ பண்ணேன். ஏப்ரல் 13 கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஜூன் 8 ஃபாலோஅப் மெயில் போட்டேன். ஜூன் 29 கொட்டேஷன் அனுப்பினேன். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. தொடர்ந்து மெயில் அனுப்பினேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் அண்ணன் வன்னியரசை என்னுடைய வெல்விஷஸ் மூலியமாக முயற்சி பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவர் 20 7வது மாதம் 2026 ஃபஸ்ட்டு மனு அவருக்கு அனுப்பினேன். அவசர மனுவாக 11/08/2026 செகண்ட் மெயில் அனுப்பினேன். என்னுடைய வெல்விஷஸ் அண்ணனுங்க தொடர்ந்து வன்னியரசு அண்ணனை பார்க்க முயற்சி பண்ணாங்க. அவர் நான் பேசுகிறேன், நான் பண்ணுறேன்னு டைரக்டருக்கு பேசுகிறாரு. ஆனால் இந்த பில்லு விஷயத்தை அவர் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ இது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆன உடனே அந்த ஸ்டூடெண்ட் பில்லு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாரு. பாதிக்கப்பட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனக்குமுறலையோ மனவேதனையோ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் சொன்னால், நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறேனே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பையன் மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இவன் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்களே, இது ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. ஆனால் நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க, இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணே? உங்கள் வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்ண்ணே. தலித் ஸ்டூடெண்ட்டு இங்கே போய் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காப்புல, என்ன பிரச்சனைன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டிங்களாண்ணே? நீங்கள் கேட்கல. நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலை. நான் இதெல்லாம் இந்த டேட்டாலாம் எடுத்து அரசுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆனால் அரசு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, இதான் உண்மை. நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன், மெயில் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வரலை. வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனால் அவர் சொல்கிற தகவல் முற்றிலும் முற்றிலும் பொய். மரியாதைக்குரிய உறுப்பினர் எழுப்பிய அந்த கேள்வி 2 நாட்களாக அது அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்டு வருகின்றன. அதற்கான பதிலை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மலேசியாவில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். மாணவர் மலேசிய நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் பிஹெச்டி
படிப்பில் உயர்கல்வி பயில மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரால் கடந்த 9/1/2025 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் சேர்த்து அதிகபட்சம் 36 லட்சம் வழங்கப்படுகிறது. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் PhD படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர் 2025-2026 ஆண்டு தனது 1ஆம் ஆண்டு PhD படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னமும் அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். இருந்தபோதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு PhD கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம் 5.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வருமாறு நாங்கள் அது அட்டவணை பட்டியலிட்டிருக்கின்றோம். அதில் கடந்த 20/5/2025 அன்று அவருக்கு 5,638,000 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 20/5/2025 அன்று 48 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே 20/5 7/5/2026 வரை 11 லட்சம் ஏறக்குறைய 10,90,253 வழங்கப்பட்டிருக்கின்றது. 20/5/2025 அன்று 18,568 வழங்கப்பட்டிருக்கு. 20/5/2025 அன்று 52,463 வழங்கப்பட்டிருக்கின்றது. 19/6/2025 முதல் 7/5/2026 வரை 18,89,047 வழங்கப்பட்டிருக்கின்றது. 26/3/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 5,56,937 வழங்கப்பட்டிருக்கின்றது. 7/5/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 6,65,160 மொத்தம் 48,22,097 அந்த மாணவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரியான சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தாவேக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.